எல்லா கட்சிகளை மாதிரியும் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் கடந்த அக்டோபர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் மக்களை சந்திப்பதற்கும் பொதுக்கூட்டங்கள்ல தேர்தல் பரப்புரை நடத்துவதற்கும் திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனா கரூர் சம்பவத்தை காரணமாக வச்சு நிறைய கடுமையான விதிமுறைகளை வகுத்து புதிய கூட்டங்களுக்கு அனுமதி கொடுக்காம அந்த கட்சியை முடக்கி வைக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு மக்களை சந்திக்க முடியலையேங்கிற அந்த ஒரு வருத்தம் நிறையவே இருக்கு அப்படிங்கிறத அவருடைய பேச்சில இருந்து நாம உணர முடியுது. மக்களை நேசிக்கிற ஒரு நல்ல தலைமை இல்லாததுனால இத்தனை வருஷமா வேற வழி இல்லாம ஸ்டாலின் சார் கொடுத்த அந்த பொய்யான வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நம்பி ஏமாந்த நம்ம மக்களுக்கு சரியான நேரத்தில் ஒரு வெகுஜன மக்கள் இயக்கமா வந்தது தான் நம்ம டிவிக்கு. இப்போ நாம ஒவ்வொரு வீட்டில் உயிரா உணர்வா இருக்கிறோம். ஆனா நான் உங்க எல்லாரையும் நேரில் சந்திக்கணும், நீங்க இருக்கிற ஊருக்கே உங்களை சந்திக்கணும் அப்படின்றது தான் எனக்கு மனசுல இருக்கிற ஒரு பெரிய ஆசை. ஆனா அந்த சிச்சுவேஷன் ஒரு எதிர்கட்சியா இருந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்துல நமக்கு எதிராக என்ன சூழ்ச்சிகள்லாம் நடக்குதுன்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால இப்போ உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன். நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் நேரடியா என்னுடைய சொந்தங்களாகிய உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன்.